தமிழச்சி எழுதியிருப்பார். எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது, கணவனை பார்த்தோ, அண்ணனை பார்த்தோ, பையனை பார்த்தோ, இந்த கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள். தமிழச்சியின் கவிதை, எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வந்த மகனுக்கு இலை போட்டு சோறு பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களை போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். இத்தனைக்கும் பிறகு இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருக்கிறார். எல்லா மௌனமும் சம்மதம் அல்ல. சில பேர் சைலண்டா இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம். இதுல ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியறதே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, இப்ப நீங்க செய்யற தப்பு இப்ப வெளிப்படாது. அவ சைலண்டா பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி முத்து மலை ஒண்ணு வச்சிருக்கா, உள்ள ஒன்னொன்னா கோத்து வச்சிருப்பா. உனக்கு 65-70 ஆச்சுன்னு வச்சுக்கைய, ஒன்னொன்னா எடுத்து விடு. 65 வயசுல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமா செல்லாது செல்லாது. 25-30 வயசுலயே சொல்லு. வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு முன்னால் போடுகின்ற பொழுது, அதை இளம் வயதிலேயே புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கை. ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய அதிபர், அவர் தனக்கான வாழ்க்கை வரலாறை எழுதி அந்த முன்னுரையில ஒரு விஷயம் சொல்லி இருந்தாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இறைவன் மந்திர சொல், இது நான் சொல்வது மந்திர சொல். இந்த பையன் உட்காரணும், உனக்காக தான் பேசுறேன். இந்த மந்திர சொல்ல புரிஞ்சுக்கோ. வயசானவங்களுக்கு இல்ல இந்த சொல், உனக்கு தான், புரிஞ்சுக்கோ. இந்த தாய் பேசுவது இப்பொழுது உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் வாங்கி வச்சுக்கோ. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். விளையாட்டா வாங்கி வச்சுக்கோ. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இறைவன் நிறைய பேருக்கு உயிரை தந்து பிறப்பை தருகிறான். இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான். இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால், அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று. நம்மில் பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை, செத்து போகிறோம். ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள். அப்படி இளமையிலேயே தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் அந்த விஷயத்தை. நம்மில் எத்தனை பேர் எனக்கான இலக்கை, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்றைக்கு 50-55 வயதிலே களமாடி கொண்டிருக்கின்றவர்கள் தன் வாழ்க்கையை 10-12 வயதிலே தொடங்கி இருப்பார்கள். 30-40 ஆண்டு கால உழைப்பு இல்லாமல் 50-55 வயதிலே சில அதிகாரங்களை பெற வாய்ப்பே கிடையாது. இளமையிலேயே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மந்திர சொல் என்னை வந்து சேர்கிறது.